ஒருவருடைய முதல் காதல் என்றது ஒருவருக்கு எவ்வளவு முக்கியமானது என்றால் அவருடைய வாழ்நாள் என்ற இறுதி வரைக்கும் அதுண்ட இனிமையான ஞாபகங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அதே நேரம் அந்த காதல் பற்றி யாராவது ஒருவர் தவறாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பேசினாலும் அந்த நபருக்கு எவ்வளவு கோபம் பெறும் என்றதையும் கவிஞர் நேசமித்திரன் ஒரு கவிதையில் மிக அழகாக சொல்லியிருப்பார். முக்கியமாக இன்றைக்கு கவிஞர் நேசமித்திரனுடைய பிறந்த தினம். அவருக்கு எங்களை வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அந்த கவிதையை நாங்கள் பார்த்தோம். எவ்வளவு உரிமை இருந்தது, கொஞ்சம் முயன்றிருந்தால் நேர்படுத்தி இருக்கக்கூடிய கோளாறுகளோடு ஒரு முதற்காதல் எல்லோருக்கும் உண்டு. உடலெல்லாம் வடுவோடு கோணலாய் வளர்ந்து நதியின் அக்கறைக்கு வளைந்து நிற்கும் தென்னை மாதிரி. பிரிந்து விட்டதால் அவர்கள் தொலைவாகி விட்டார்கள் தான். ஆனால் எங்கேனும் ஒரு சொல் யாராவது பிறல்வாய் சொன்னாலும் தாங்க முடிவதில்லை. என்ன உரிமை இருக்கிறது என்பார்கள். என்னவோ எவ்வளவு உரிமை இருந்தது என்பதை பார்த்த மாதிரி. கடைசி வரை வேர்கள் எவ்வளவு ஆழம் புதைந்திருக்கின்றன என்பது தெரியாமலே வெட்டப்பட்டு விடுகின்றன மரங்கள். இதில் இறுதி வரை மிகவும் அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். அதை ஒரு திருப்பி பார்க்கலாம். கடைசி வரை வேர்கள் எவ்வளவு ஆழம் புதைந்திருக்கின்றன என்பது தெரியாமலே வெட்டப்பட்டு விடுகின்றன மரங்கள். கவிஞர் நேசமித்திரன். பிறந்த நாள் வாழ்த்துக்களுடன் நன்றி.